பழனி கோயிலுக்கு பால் காவடி எடுக்கிறேன்னுவாங்க, அவங்களே வேண்டிக்கின்னு வேளாங்கண்ணிக்கு போவாங்க. அதுக்கப்புறம் வர வழியில் நாகூர் தர்காவுக்கு போயிட்டு வருவாங்க. இது காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அதுவும் அந்த திருச்சி மணப்பாறை பக்கத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்தே போவாங்க. இங்கே சென்னையிலேருந்து போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இந்துக்கள் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? இது காலங்காலமாக இருந்துட்டு வருது. ஆனால் இந்த மாதிரி பெரிய அளவில் பேசப்படுவது அரசியல்வாதிகள் பண்ணுறது மட்டும்தான். அப்போ அதையே வேண்டுகோளாக உங்கள் தொண்டர்களும் நீங்கள் வைங்களேன். மத நல்லிணக்கம்னா இதுன்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கு அவருக்கு ஃபயர் விடுறவங்களாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவர் தான் மதச்சார்பின்மையின் எடுத்துக்காட்டு, மத நல்லிணக்கத்தின் எடுத்துக்காட்டு அப்படின்னு. அப்போ எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். ஏன் தலைவர்கள் மட்டும்தான் பண்ணணுமா? தொண்டர்கள் பண்ணக்கூடாதா? இதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. இது தலைவர்கள் அப்போ ஓட்டுக்காக மட்டும் நீங்கள் பண்ணுறீங்கன்றது புரியுது இல்லையா? ஒரு கட்சியில் சொல்லலாம், அது பாருங்க, நீங்கள் எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது. இதில் இன்னொன்று கவனிக்கணும். இந்த எல்லா மதத்தலங்களுக்கும் போகிறோம், மத நல்லிணக்கம், மத ஒற்றுமை அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஜாதி ஒற்றுமைன்னு யாராவது பேசுகிறாங்களா? ஜாதி நல்லிணக்கம்னு யாராவது பேசுகிறாங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இங்கே தான் இருக்குது சூட்சுமம். ஜாதி ஜாதியாக நாம் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் தான் அரசியல்வாதிகளுக்கு லாபம்.